சீன அதிபர் ஜி ஜின்பிங் அரசுமுறை பயணமாக மலேசியா வருவதையொட்டி நாளையும் வியாழக்கிழமையும் KLIA 2 சாலையை பயனர்கள் தற்காலிகமாக பயன்படுத்த முடியாது. புறப்படும் மற்றும் வந்திறங்கும் மாடம், கார் நிறுத்தமிடம் ஆகியவை வாகனங்களுக்கு மூடப்படும் என மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் MAHB தெரிவித்துள்ளது. நாளை செவ்வாய்க்கிழமை மாலை 6 முதல் இரவு 7 மணி வரையிலும், பின்னர் ஏப்ரல் 17ஆம் தேதி காலை 8:50 மணி முதல் 9:50 மணி வரையிலும் லெபோ KLIA எலிட் நெடுஞ்சாலை, லிங்காரான் புத்ராஜயா டிங்கில் நெடுஞ்சாலை, பெர்சியாரான் ஸ்லாத்தான், லெபோ கமிலாங், ஜாலான் P5 ஆகிய சாலைகள் முழுமையாக மூடப்பட உள்ளது. அதன்போது டெர்மினல் 2 முனையத்தை டெர்மினல் 1 முனையத்தில் இருந்து KLIA டிரான்சிட் வழியாக தான் அணுக முடியும். டெர்மினல் 2 முனையத்தில் வந்திறங்கும் பயணிகள் அடுத்த பயணத்தை தொடர KLIA டிரான்சிட் மூலமாக தான் டெர்மினல் 1 முனையத்துக்கு செல்ல முடியும். எனவே தாமதத்தை தவிர்க்க சாலை மூடப்படும் நேரத்திற்கு வெளியே விமான நிலையத்திற்கு செல்வது அல்லது வெளியேறுவது குறித்து பயணிகள் முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என MAHB கேட்டுக்கொண்டது. வாகனம் ஓட்டியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளவர்களுக்கு மாற்றுப்பாதையும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அதாவது எலிட் E6 வழியாக செரேனியா டோல் வழியாக வெளியேறி கோத்தா வரிசானை அடைந்து அங்கிருந்து ஜாலான் KLIA 1 புலாத்தான் சேத்தர்ஃபீல்ட் வழியாக KLIA டெர்மினல் 1 முனையத்தை அடையலாம். சீன அதிபரின் வருகையின் போது பாதுகாப்பு பணிகள் அனைத்தும் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய வாகன ஓட்டிகள் உள்ளிட்ட தரப்பினரின் ஒத்துழைப்பை நாடுவதாக MAHB கூறியது.